தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்குரிய ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இந்த 6 மந்த் ப்ராசஸில் நிறையா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1200 மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக நடத்தி அதுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்து நல்லா தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். இதில் எனக்கு ஒரு சிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து புரியும், பட் புதுசாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். மெட்டீரியல் எனும் மாய விலை அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமானது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏமாத்துறாங்க. மெட்டீரியல் இலவசம், மெட்டீரியல் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எவ்வளோ பேர் இன்ஸ்டியூட்டில் எவ்வளோ பேர் ஐஏஎஸ் அகாடமியில் போய் படித்தாலும் சரிங்களா, குரூப் 1 ப்ரிலிம்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 4 இதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6th to 12th புக்கு மட்டும் போதுமானது. சரிங்களா, நீங்கள் எல்லாருமே மெட்டீரியல் அவங்க தயாரித்த அவங்க மெட்டீரியலை படிக்கிறதுக்கு மெட்டீரியலோட ஆர்ஜின் எது, புக்கு தான், ஸ்கூல் புக்கு தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து புக்கை வாங்குங்க. எனக்கு நிறையா நல்லா தெரியுது, நிறைய மாணவர்கள் வந்து புக்கே இல்லாமையே படிக்கிறீங்க. இது வந்து சொல்கிறேன்னு தவறாக நினைக்க வேண்டாங்க. இது சத்தியமாக உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்காது. சரிங்களா, டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து புக்கை கண்டுபிடிக்கணும். புக்கை வாங்குங்க. ஒரு 3000 to 4000 வரும், அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு வராது. சரிங்களா, இப்போது ஒரு கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 10,000 20,000 செலவு பண்ணுறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் வந்து நீங்கள் கிளாஸஸ்லாம் போகிறீங்க. சரிங்களா, பட் ஒரு 3000 நான் டிஎன்பிசி செலவு பண்ணுறதா மட்டும் எல்லாருமே யோசிக்கிறீங்க. தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம். உங்களோட லைஃப் செட்டில்மெண்ட் அடுத்த 30 to 35 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஹாப்பியான ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ஏன் ஒரு 5000 10,000 செலவு பண்ணக்கூடாது? சரிங்களா, ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே புக்கு இல்லாதவங்க புக்கு வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மெட்டீரியல் தேடாதீங்க. எல்லா மெட்டீரியலும் ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஸ்கூல் புக்கை படிச்சிருங்க. சரிங்களா, இப்போ அடுத்தது என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா நியூ தமிழ் அண்டு ஓல்டு தமிழ் ரெண்டுமே 6th to 12th வேணும். ஓல்டு தமிழ் தேவையில்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நம்ம வேணாம். அதுலேயே ஒரு அதில் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து வரும், ஈஸியாக தான் இருக்கும், படிச்சுக்கலாம். ஸோ 6th ஓல்டு தமிழ் நியூ தமிழ் ரெண்டுமே வேணும். அடுத்து சோசியல் புக் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் சோசியல் புக்னு சொல்லுவாங்க. அதில் வரலாறு, குடிமியல், புவியியல் எல்லாமே ஒன்றா வரும். ஸோ 6th to 10th சோசியல் புக் வேணும். 11th 12th என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரபி, எத்திக்ஸ், அதாவது வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், புவியியல், அப்புறம் எத்திக்ஸ் புக் என்ன பேர் சொல்லுவாங்க, சரியா ஞாபகம் இல்லை, டக்குன்னு பேர் சிங்கால். ஓகே, ஸோ இந்த புக்ஸ் தான் வந்து உங்களுக்கு தேவையானது. சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் விருப்பம். சரிங்களா, சயின்ஸ் நீங்கள் என்னை பொறுத்தளவு சயின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இருந்தாலும் தேவைப்படுறீங்க நீங்கள் படிச்சுங்க. 6th to 10th சயின்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா, ஸோ இந்த புக்ஸ் தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த புக்ஸை வாங்க, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு புக்கெல்லாம் படிக்காதீங்க, அது உங்களுக்கு சத்தியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சரிங்களா, ஸோ இது ஒரு சின்ன தகவல் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். 1500 நண்பர்களுக்கு நான் மெசேஜாக போகிறத விட இப்படி நான் டேரெக்டாக பேசினா கொஞ்சம் அண்டர்ஸ்டூடபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பண்ணோம். ஓகே, மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். எல்லாருமே சிலபஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலபஸ்லாம் படிங்க. நன்றி, வணக்கம்.